ஏன் காத்திருக்கணும் தெரியுமா? நான் என்ன பில்ட் பண்ணணும், நான் என்ன ஆயத்தப்படுத்தணும், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், என்னோடு கூட சேர்க்க வேண்டியவர்களை நான் சேர்க்கணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? நான் மட்டும் இல்லைங்க, என்னோடு கூட ஒரு கூட்டம். சொல்லுங்க, என்னோடு கூட. கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன். பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு ஜமானின் திராட்சை தோட்டத்தில் வேலைக்காக சிலரை அழைக்க போகிற அழைப்புக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். காலையில் அந்த திராட்சை தோட்டக்காரன் எழும்பி 6 மணிக்கு போய் வீதியில் போய் சிலரை அழைக்கிறார், வேலைக்கு அமர்த்துகிறார். அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? 1 தினாரி கொடுத்தா நான் வருவேன். 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு எனக்கு 1 தினாரி வேணும். அதே போல அடுத்து 9வது மணி நேரம், அதுக்கப்புறம் 3 மணிக்கு, அடுத்து ஒருத்தனை 5 மணிக்கு போய் கூப்பிடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, பிந்தினோர் முந்தினோர் ஆகிறார், முந்தினோர் பிந்தினோர் ஆகிறார்கள். நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் வேணும்னா கேட்டுருங்க. உங்க சித்தம்னா தாங்கப்பான்னு கேட்டுருங்க, தந்துருவார். அவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவார்ல, அதை செய்யறதுக்கு டிமாண்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. கேட்குறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்க சொன்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது செய்யணும்னு சொன்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதை செய்யணும் அப்படின்னு சொன்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாது. இவர் என்ன செய்யறான்? 1 ரூபா 1 தினாரி தந்தா வர கூலி பேசி போகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஜங்ஷன்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு 7 மணிலிருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் இந்த கான்கிரீட் போடுவாங்கல்ல, கொத்த வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஜங்ஷன்ல நிற்பாங்க. அங்க முன்னாடி நிற்பாங்க தெரியுமா? இப்போ கட்டுமான வேலைக்கு போறவங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன செய்வாங்க? இத்தனை பேர் வாங்க வேணும்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு கூலி பேசி கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வயலில் வேலை செய்யறதுக்கு, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு வேலைக்காக சிலர் என்ன செய்வாங்க? மார்க்கெட் பிளேஸ்ல போய் நிற்பாங்க. எஜமான் போய் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. இவர் எப்ப போனாலும் அங்க ஆள் இருக்குது. 5 மணிக்கு போறாரு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வெளியே போய், நான் நினைக்கிறேன் டீ குடிக்க போலான்னு போயிருப்பார் நினைக்கிறேன். டீ குடிக்க போகும்பொழுது பார்த்தா அங்க ஒருத்தன் நிக்கிறான். அப்ப கேட்கறான், எப்ப நீ வேலைக்கு ஒன்றும் போகலையா? அப்ப இவர் சொல்றான், யாருமே எனக்கு வேலை தரல அப்படின்னு. அப்ப இவர் சொல்றான், அப்ப நீ போய் என்னுடைய தோட்டத்துல போய் என்ன செய்யற? வேலை செய்யற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் 6 மணிக்கே போயிருக்கிறான். 6 மணிக்கு சிலரை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. 9 மணிக்கு அப்பாயிண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. 3 மணிக்கு அப்பாயிண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவன் என்ன தைரியத்தில் 5 மணி வரைக்கும் காத்திருந்தான்? இவன் என்ன தைரியத்தில் 5 மணி வரைக்கும் காத்திருந்தான்? காத்திருக்கிறவனுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க. பவர் ஆஃப் பேஷியன்ஸ், பவர் ஆஃப் வெயிட்டிங். என்ன தைரியங்க அந்த மனுஷன்ட்ட போய் கேளுங்க, என்ன தைரியத்தில் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க? 5 மணிக்கு நான் சொல்றேன், 5 மணிக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. தோரங்காட்டில் ஆர்டர் ஆயிருக்கு. சோத்திரம். ஆறுமுகங்கள் விலையில வேலை இருக்கு. நடந்து போக 15 நிமிஷம் ஆகும். உத்தேசமா சொல்றேன். போயிட்டு அங்க போய் என்ன செய்யணும்னு கேட்டு, அவன் எந்த இடத்துல என்ன செய்யணும், திராட்சை கொலையை பறக்கணுமா இல்ல என்ன, அதை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் மண்வெட்டி குட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு அது எத்தனை நிமிஷம்? எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பான்? 5 மணிக்கு போனவன் 6 மணிக்கு வேலை முடியும். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பான்? 15 நிமிஷம் வேலை செஞ்சிருப்பானா? 12 மணி நேரம் ஒருத்தன் வேலை செஞ்சிருக்கான். அவனுக்கு 1 தினாரி கொடுத்தாரு. அல்லேலூயா. 15 நிமிஷம் ஒருத்தன் வேலை செஞ்சா அவனுக்கு 1 தினாரி. எஜமான் சொல்றது என்ன தெரியுமா? பின்னாடி வந்தான்ல அவனுக்கு முதல்ல கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு முதல்ல கூலி இல்ல. முதல்ல கூலி யாரு? இப்பதான் வந்தான். 15 நிமிஷம் வேலை செஞ்சவனுக்கு முதல் கூலி என்ன கூலி? அவனுக்கு 1 தினாரி, எல்லாருக்கும் ஒரே தினாரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ முதல்ல ஒருத்தன் 1 ரூபா கூலி பேசி போனான் தெரியுமா? அவன்
நின்று பார்க்கும் பொழுது 15 நிமிஷம் வேலை செஞ்சவன் அவனுக்கு 1 ரூபான்னா நமக்கு 3 மணிக்கு வந்தவனுக்கு 3 ரூபா, 12 மணி வந்தவனுக்கு 6 ரூபாய், 9 மணிக்கு வந்தவனுக்கு 9 ரூபாவா? அப்ப 6 மணிக்கு எனக்கு 12 தினாரி கிடைக்கும்னு அவன் கால்குலேட் பண்றான். இஸ் கம்பேர் பண்றான். ஆனா இவன் கூலி பேசி வந்ததை மறந்து போனான். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர்கிட்ட கூலி பேசாதீங்க. பொருத்தனை பண்ணலாம், டிமாண்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ணா டிமாண்ட் பண்ற உங்களுக்கு முன்னாடி ஒன்னும் செய்யாதவனுக்கு கொடுப்பார். ஆமென். ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேனே. ஒருத்தன் ஒண்ணுமே செய்யல, அவன் செஞ்சது என்ன? கூலியே பேசல, என்கிட்ட டிமாண்டே பண்ணல. எத்தனை பேர் ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்க?